அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் டிஎஸ் எலியட் நிகழ்வுக்காக நம்ம கூடியிருக்கிறோம். இது வந்து ஒரு சிறப்பு நிகழ்வாக நம்ம நடத்த போகிறோம். நியூயார்க்கில் நடக்கிற லிட் ஃபெஸ்ட்டுக்கான ஒரு சிறப்பு நிகழ்வு. இப்போ அடுத்தது சியாட்டல்லேருந்து சங்கர் பிரதாப் பேச போகிறாரு. அவர் எடுத்துக்கிட்ட ஆத்தர் சந்திரா தங்கராஜனோட சிறுகதை உலகத்தை பற்றி பேச போகிறாரு. அவருக்கு பெண் எழுத்தாளர்கள் படிக்கிறதுல ஒரு விருப்பம் இருக்கிறதா சொல்கிறாரு. ஏன்னு கேட்டப்ப அவர் சொல்கிறது, அவரோட பார்வையிலேருந்து மாறுபட்ட கண்ணோட்டம் கொடுக்கறதுனால அவருக்கு பிடிக்கிறதா சொன்னார். பெண் எழுத்தாளர்கள்கிட்ட ஒரு தயக்கம் இல்லை எழுத்தில் அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவங்களோட உணர்ச்சி மிகுந்த புனைவு கதைகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் சொல்கிறார். ஸோ அவர்கிட்டேருந்து கேட்போம். வணக்கம், நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காலை நேரத்தில் ஒரு இலக்கிய உரையாடலுக்காக எழுந்து வந்த எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். விவேக்கோட உரை அருமையாக இருந்தது. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், லிட்ரேச்சர் இஸ் அ கான்வர்சேஷன் அக்ராஸ் டைம் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப உண்மை, ரொம்ப ரெசனேட் ஆச்சு. நான் அதோட ஒரு வாக்கு கூட சேர்த்துக்குவேன், லிட்ரேச்சர் இஸ் அ கான்வர்சேஷன் அக்ராஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் அமாங் பீப்புள். இந்த லிட்ரேச்சர் அப்படிங்கிற இந்த வடிவம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோம்னா எப்படி நிகழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒராலிட்டி, லிட்ரஸி அப்படின்னு பிரிக்கிறாங்க. லிட்ரஸி வந்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான விஷயம். அதாவது ஒருத்தர் சொல்ல வேண்டியதை எழுத்தாக மாற்றி பிரிண்ட் பண்ணி புத்தகமாக அச்சடித்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது. இது வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. அதாவது சமீப காலம்னா வெறும் 500 வருஷமா அப்படின்னு சொல்லிக்கலாம். பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னால் மனுஷன் தோன்றின காலத்தில் இருந்து ரொம்ப காலமாக இருந்தது வந்து ஒராலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாய்மொழியாக, வாய்மொழி வரலாறு, வாய்மொழி இலக்கியம், இது எல்லாம் தான் வந்து இந்த காலத்துக்கு முன்னால் ரொம்ப பிரபலமாகவும் ஒரே வழியாகவும் இருந்தது. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய இதிகாசங்களும் ஒராலிட்டி வழியாக தான் பரப்பப்பட்டது. காலத்தில் வந்து கடந்த காலத்துலேருந்து நிகழ்காலத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. இந்த புரிதலோடு தான் சந்திரா தங்கராஜோட கதை உலகத்துக்கு நாம் நுழையணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய விக்கி பக்கத்தில் இவருடைய கதைகள் வந்து நாட்டார் தன்மை கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. நாட்டார் தன்மைன்னா ஆங்கிலத்தில் ஃபோக்லோர் எப்பவுமே ஓரல் ஃபார்மேட்டில் தான் வந்து மனுஷங்க பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவருடைய கதைகளுக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த கதைகள் விளைந்த நிலத்தையும் இந்த எழுத்தாளரையும் பற்றி கொஞ்சம் விரிவான சித்திரத்தை எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு கதையை சொல்லி கேட்கறது அந்த கதை உலகத்துக்குள்ளே போகிறதுக்கான சரியான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திராவுடைய பூர்வீகம் என்னென்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் கம்பம் பகுதி பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது. ரொம்ப பசுமையான பகுதி. பென்னிக்விக் வந்து இந்த முல்லைப்பெரியாறு அணை கட்டினதுனால பாசன வசதி உண்டாகி விவசாய நிலங்களாக மாற்றப்பட்ட பள்ளத்தாக்கு நிலம். அந்த பள்ளத்தாக்கு நிலத்துக்கு 3 தலைமுறை முன்னால் குடியேறின குடும்பம் சந்திராவுடையது. விவசாய கூலிகள், அப்புறம் லேட்டர் டைமில் நிலம் கொண்ட விவசாயிகளாக மாறின ஒரு குடும்ப பரம்பரையில் பிறந்திருக்காங்க. கம்யூனிச பின்புலம் கொண்ட குடும்பம். வறுமையான குடும்பம் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, 1985 வரைக்கும் அவங்க அரிசி சாப்பாடே சாப்பிட்டதில்லை அவங்க ஊரில். எல்லாரும் கம்பு, சோளம் அந்த மாதிரி பயிர்களெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க ஊரில் வந்து 3வது குழந்தைய கொன்றது வந்து ரொம்ப காமனாக இருந்திருக்கு. அவங்க ஸ்கூலில் படிக்கும் பொழுது இந்த மாதிரி பாப்பா இறந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து சொல்கிறது ரொம்ப வழக்கமாக இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக பெண் குழந்தை, 3வது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா கள்ளிப்பால் கொடுத்தோ இல்லாட்டி நெல்லை கொடுத்தோ அந்த குழந்தையை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திராவுடைய அம்மா அவங்க 5 மாதம் கர்ப்பமாக இருக்கும்பொழுதே கருவை கலைக்கணும் அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்க அம்மா ரொம்ப வீக்காக இருந்ததுனால
கலைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குழந்தை பிறக்குது, சந்திரா பிறக்குறாங்க. பிறக்கும்பொழுது ரொம்ப கருப்பா, ரொம்ப சின்னதா நோஞ்சான் குழந்தையா இருக்கிறதுனால ஆ, உறவினர்கள் எல்லாம் இந்த குழந்தைய கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப அவங்க அம்மா முடியாது அப்படின்னு இந்த குழந்தைய நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. இவங்களுடைய இயற்பெயர் வாலண்டினா. அவங்க அப்பா ரஷ்ய இலக்கியத்துல பரிச்சயம் உள்ளவர், கம்யூனிச பின்புலம் கொண்டவர். வேலண்டினான்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த பேர் யாருக்கும் வாயில நுழையாதனால சந்திரா அப்படிங்கிற பேர் தங்கிருது. இதுதான் இவருடைய வாழ்க்கை புலம். இவருடைய ஆரம்பகால கதைகள் வந்து ஆம், நாட்டாத்தன்மை கொண்டது. அதுக்கு அத அதுக்குள்ள நுழையறக்கு ஒரு கதைய சொல்லி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட டைமர சரி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கதை. இந்த கதை வந்து அதே நீங்க இந்த கதைய சின்னமனூர் அ அப்படிங்கிற நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இந்த கதை நடக்குது அப்படின்னு நெனச்சுக்கலாம். பஸ் வசதி எல்லாம் வராத காலத்துல இந்த கதை நடக்குது. அந்த ஊர்ல ஒரு ஒரு சோளக்காடு. அந்த சோளக்காட்டுல ஒரு கிணறு இருக்கு. அந்த காட்ட தாண்டி போறவங்க ஆண்கள் யாரும் தனியா போக மாட்டாங்க. யாராவது பெண்கள துணைக்கு கூட்டிட்டு தான் போவாங்க. அப்படி பெண்கள் யாரும் துணைக்கு வர முடியலன்னா, ரொம்ப சுத்தி வேற ஒரு வழியா போவாங்க. ஓடைக்கரை வழியா போவாங்க அப்படி சொல்றாங்க. பெண்கள் தனியா போலாம் அந்த காட்டு வழியா. இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அங்க அழகம்மாள்னு ஒரு தெய்வம் இருக்கு. ஆ, ஆ, தனியா போகக்கூடாது. ஆண்கள் தனியா போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னால அந்த ஊர்ல ஒரு ஒரு குடும்பத்துல, கொஞ்சம் வசதியான குடும்பத்துல அழகம்மாள்னு ஒரு பெண் குழந்தை இருந்தா. ரொம்ப அழகான பெண்ணு. ஆ, ஆ, வீட்டுக்கு வெளிச்சம் தரக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்றாங்க. அவளுடைய அண்ணன்க, அக்கா, பெற்றோர் எல்லாருக்குமே ரொம்ப பாசமானா, ரொம்ப அன்பு அன்போடும் பிரியத்தோடும் வளர்த்த குழந்தை அவ. அவங்க அக்காக்கள் எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அவளை அலங்கரித்து அவளை வெயில் படாமல் வளர்க்குறாங்க. மஞ்சள் கிழங்க நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலை தலம் தலைமுடி அவ்வளோ இடுப்பு வரைக்கும் வரும் அப்படின்ட்டு அவங்கள அந்த குழந்தையோட அழகை விவரிக்கிறாங்க. ஆஹ் குழந்தை பெருசாகி அவ 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 கைமணம் பட்ட சமையல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. அவ கையால் சாப்பிட்டாதான் எல்லாருக்கும் பிடிக்குது. அதாவது அந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல அவளை. ராஜா மாதிரி ராஜாத்தி மாதிரி வளர்க்குறாங்க. அப்புறம் அந்த குழந்தைய பக்கத்திலேயே ஒரு அந்த ஊர்லயே இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. வழக்கம் போல இவ அழுதுட்டு பிறந்த வீட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு போறான். புகுந்த வீடு போகும்பொழுதே மாமியார் சொல்றாங்க, இப்படி அழுதுட்டே ஒரு வீட்டுக்குள்ள வந்தா எப்படி விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்த அடுத்த நொடியே விளக்குமாற கையில் கொடுத்து போய் தொழுவத்துல எல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. 100 மாடு இருக்கிற ஒரு தொழுவம். அதையெல்லாம் அவன் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. 11 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு இந்த மாதிரி கால்நடைகளோட கழிவு அள்ளற ஒரு வேலைக்காரியா அங்க வாழறா. கணவன் மேலேயும் கணவன் கிட்டயும் பெரிய அந்நியோகம் இல்லை. கணவனுக்கு காலையில குளிப்பாட்டி விடணும், சோறு போடணும், அப்புறம் இரவுல படுக்கையில அவனுடைய தேவைகளை நிறைவேற்றணும். இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அவங்க பிறந்த வீட்டுல இருந்து வந்து பாக்குறாங்க. இவன் வந்து தன்னுடைய குறைகளை எதுவும் வெளிக்காட்டிக்கிறது இல்ல. எல்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்படி காலம் போயிட்டு இருக்கிற சமயத்துல இவளுக்கும் இவளுடைய கணவனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. யாரோ வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை எல்லாம் நம்பக்கூடாது, அவன் மேல ஒரு கண் வை அப்படின்னு. அந்த விஷ விதை கணவன் கிட்ட ஒரு மரமா வளர்ந்து ஒரு வன்முறையில இறங்குறான் அவன். அந்த இறங்குற டைம்ல பிறந்த வீட்டுல இருந்து வந்த அண்ணன் அவரை பார்த்துட்டு இந்த உறவை முறிச்சுக்கலான்ட்டு அழகம்மா திரும்ப அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அந்த காலத்துல அறுத்து கட்டுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இனிமேல் இந்த உறவு வேண்டாம், உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இவளுக்கு அந்த முடிவு தைரியமா அந்த உலகத்துக்குள்ள போக முடியல. எப்படி இருந்தாலும் கணவன் வந்து என்னை வந்து கூட்டிட்டு போவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா பிரிஞ்சு இருந்தா ஒரு அன்பெல்லாம் வரும் இல்லையா? அதனால அவன் காத்துக்கிட்டு இருக்கான். பல பஞ்சாயத்து நடக்குது. கணவன் அந்த பஞ்சாயத்துக்கு வர்றதில்ல. இவ அந்த பஞ்சாயத்துல கணவனை தேடுறா. அவன் வர்றதில்ல. அப்புறம் கடைசியில பஞ்சாயத்துல முடிவாயிருது. இந்த மாதிரி விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கணவனுக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிய வருது இவளுக்கு. எப்படியாவது கூப்பிட வருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. காத்துட்டு இருக்கும் பொழுது கணவனுடைய நண்பர்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது.
இந்த மாதிரி இந்த நாளைக்கு நீங்கள் வாங்க, நீங்களும் கணவன் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான், இந்த மாதிரி நாம் 2 பேரும் ஓடி போய் எங்கேயாவது வாழலாம் அப்படின்ட்டு. ஆஹ் அப்படி ஓடி போய் வாழலாம் அப்படின்ட்டு அந்த செய்தியை கிடைச்ச நாளை வந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. ஒரு இரவில் கொஞ்சம் குற்ற உணர்வோட அப்பா அண்ணன் எல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த இரவில் கணவரோட நண்பரோட தனக்காக காத்திருக்கிற கணவரை சந்திக்கிறதுக்காக அவ கிளம்பி போகிறான். அப்படி போகும்பொழுது இவங்க அந்த இரவை இப்படி சொல்கிறாங்க: இரை தேடி ஊறும் பாம்பின் விஷம் கொண்ட குளிர்ந்த இருள் சாபத்தின் நிழல் போல அவளை தொடர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. அப்படி போய் ஊருக்கு வெளியே இவளுக்காக காத்துட்டு இருக்கிற கணவனை சந்திக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா கணவன் இவளை ஏத்துக்கிறான். இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்ததுனால இவன் மேல பாசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அழுக ஆரம்பிக்கிறான். அப்புறம் சரி, நமக்கு சீக்கிரம் கிளம்பி போயிடுவோம், ஆஹ் வண்டி வருது, காலையில தான் வண்டி வரும், அதுக்காக காத்திருக்கணும், அதனால அதுக்கு முன்னால நம்ம அஹ், இங்க ஊருக்குள்ள காத்திருக்க முடியாது, அதனால ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த சோளக்காட்டுல போய் நாம காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கணவனும் கணவனுடைய 2 நண்பர்களும் கூட இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் போய் அந்த கிணத்து மேட்டில், அந்த சோளக்காட்டில் இருக்க கிணத்து மேட்டில் காத்துட்டு இருக்காங்க. கணவர் வந்து ஆஹ் இதோ உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு ஒரு தின்பண்டம் பலகாரத்தை அவளுக்கு கொடுக்குறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது, சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்ணீரோட சாப்பிட்டு முடிச்சுட்டு, இனிமேல் சரி, எப்படியோ கணவர்கிட்ட போய் வாழ்ந்து ஒரு குழந்தையெல்லாம் பிறந்து வந்தா அப்பா அம்மாவெல்லாம் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷமா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஆஹ் தலையை தலைமுடியை வந்து அவிழ்த்து கட்டுறான். அப்போ வந்து கணவனோட மனசுல ஒரு எண்ணம் வருது: பாரு இவளுக்கு எவ்வளோ முடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் கணவனுடைய நண்பர்களும் தங்களுக்குள்ள ஒரு பார்வையை பார்த்துக்கிறாங்க. அப்பதான் இவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது. அவளை வந்து அந்த கிணத்துல தூக்கி போட்டுடுறாங்க. அவங்க கிணத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஊரெல்லாம் தேடுது இவளை காணோன்ட்டு. இந்த பிரச்சனை இருக்கனால அவளே போய் எங்கேயாவது செத்துருப்பா அப்படின்ட்டு ஆத்தோரம் அங்கே இங்கே எல்லாம் தேடுறாங்க. யாரும் அந்த கிணத்துக்கு போறதில்ல. 3 நாள் கழிச்சு இந்த கணவனும் அவனுடைய நண்பர்களும் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம், யாராவது கிணத்துக்கிட்ட போனாங்களா அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கிணத்துல போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த கிணத்துல இருந்து தீனமா ஒரு குரல் வந்துட்டு இருக்கு. அது ஒரு பாழுங்கிணறு, தண்ணி இருக்கிற கிணறு கிடையாது. அதுல இன்னும் அவன் சாகாம என்னை யாராவது வெளியே எடுங்க அப்படின்னு சொல்றான். இவங்க பாறாங்கல்ல எடுத்து அவன் மேல போட்டு அவளை அவ இறந்ததை உறுதிப்படுத்திட்டு போறாங்க. அந்த ஊர்ல வந்து அந்த கிணத்தையும் அந்த தோட்டத்தையும் ஒரு கோவிலா மாத்தி வழிபடுறாங்க. பெண்களுக்கு அருள்ற ஒரு தெய்வம் ஆண்களை தண்டிக்கிற தெய்வமா அழகம்மா மாறுறா. இது இவருடைய ஒரு கதை. இது ஆரம்பகால கதைகள்ல ஒண்ணு. இந்த கதைகள்ல இருக்கிற நாட்டார் தன்மை தான் அவருடைய ஆரம்பகால கதைகள்ல பெரும்பாலும் காண கிடைக்குது. இந்த கதையோட தொடர்ச்சி இவங்க வந்து அஹ், சென்னையில நடக்கிற கதைகள்லையும் எழுதுறாங்க. அந்த கதைகள்ல இந்த சமூகம் பெண்ணை வந்து எந்த அளவுக்கு சுரண்டுது, வன்முறை செலுத்துது அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப நேர்நிலைத்தன்மையோட கருணையோட இவங்க எழுதுறாங்க. இவங்க எழுதுற ஆண் கதாபாத்திரத்து மேலேயும் ரொம்ப பரிவோட எழுதுறாங்க. உதாரணத்துக்கு ரத்தத்தில் மிதக்கும் படுக்கை அறை அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அது சென்னையில் நடக்கிற கதை தான். அதுல மனநோய், கடுமையான மன உளைச்சலுக்கும் மனநோய்க்கும் ஆளான ஒரு பெண்ணை பத்தி ஒரு பெரிய விவரணை கொடுத்துட்டு ஒரு சின்ன சித்திரத்தை அதில் சேர்க்கிறார். அதுல என்னன்னா, எந்த வகையிலையும் அவளை பொருட்படுத்தாத, எந்த அன்பும் செலுத்தாத அவருடைய கணவர் அவ சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு வந்து வீட்டில் ஓய்வு எடுக்கும் பொழுது படுக்கை அறையில் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிட்டு, நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அவன் ஒத்துழைக்காததுனால முடிஞ்சதுக்கு அந்த உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் முகத்துல காரி துப்பி அரைஞ்சிட்டு அவருடைய வேலையை பார்க்க போறாரு. மெரிட்டல் ரேப் வந்து இந்தியாவில் சட்டப்பூர்வமானது. யாரும் போய் கேஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. இந்த நிலைகளை அவர் புனைவா மாத்துறாரு. இதை மட்டும்தான் இவங்க கதையா எழுதியிருக்கிறாங்களான்னா கிடையாது. இந்த 15 நிமிஷத்துல இதுதான் முடியும், இதுதான் முக்கியமானது. இவங்களுடைய சென்னை நகரத்துல நடக்கிற கதைகள் ரொம்ப நகைச்சுவை உணர்வோடையும் வாசிப்பு சுவாரஸ்யத்தோடும் இருக்குது. அது 15 நிமிஷத்துல இதை எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பட் 15 நிமிஷத்துல சொல்லணும்னா இதை மட்டும்தான் சொல்ல முடியும். அபாரமான காதல் கதைகளும் எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னொரு நாள் பேசலாம். இவருடைய காதல் கதைகள்ல
இளையராஜாவுடைய பாட்டு அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இது ரொம்ப புதுசு. ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மற்றவங்களுக்கு. இந்த சினிமா பாட்டெல்லாம் வந்து காதல் கதையில வருது அப்படின்ட்டு. அது எனக்கு வித்தியாசமா தோணல. ஏன்னா இவங்க வளர்ந்த அந்த கம்பம் பகுதியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் பண்ணைபுரத்துக்கு. அந்த நிலத்துல வள உருவான பாடல்கள் தானே அந்த இளையராஜா பாட்டெல்லாம். அது இவங்களுடைய கதைகள்ல வர்றது எனக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. ஆம், இவ்வளவுதான் பேச முடியும். இந்த 15 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சங்கர். நான் நேரமே மறந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது.